காடின் நண்பர்கள் ஒரு சோலைக்காட்டில் 3 சிறிய விலங்குகள் வாழ்ந்து வந்தன. அந்த விலங்குகள் அவ்வளவு சின்னதாயினும் அவர்கள் நட்பு பெரியதாக இருந்தது. இந்த மூவரும் அடுத்தடுத்த பிரதேசங்களில் பிறந்திருந்தாலும் காடு அவர்களை ஒன்று சேர்த்தது. அந்த மூவரில் முதலில் முரட்டு மயில் மிகவும் அழகானது. ஆனால் தனக்குள்ளாக சிறிய அடக்கமில்லாத நடத்தை இருந்தது. அதன் இறகுகள் வண்ணமயமானவை. அந்த அழகுதான் அதை மற்ற விலங்குகளிடத்தில் சிறப்பாக வைத்தது. இரண்டாவது விவேகமான நரி அன்பானது, அறிவாளியாகவும் இருந்தது. அது சுறுசுறுப்பாக காடின் மூலமுமாக பயணித்து மற்ற விலங்குகளுக்கு உதவியதையும் பற்றி அனைவரும் பாராட்டினார்கள். மூன்றாவது அழகான மூங்கில் குருவி சிறியதாயினும் சுறுசுறுப்பாக செயல்படும். அது எப்போதும் நல்ல உணர்ச்சியுடன் இருந்தது. ஆனால் சில நேரங்களில் மற்ற நண்பர்களிடம் செருப்புச் செய்பவளாக இருந்தது. நட்பின் புதினம். மூவரும் ஒரு நாள் காடு வழியாக ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டு ஒரு புதிய தண்ணீர் நிலையை கண்டுபிடிக்க நினைத்தனர். அது மூவருக்கும் பெரிய சவாலாக இருந்தது. ஏனெனில் காடு பெரியதுமாக, சில நேரங்களில் ஆபத்தானதுமாக இருந்தது. அந்த பயணத்தின்போது மயில் சின்ன சின்ன விஷயங்களுக்கே கோபித்துக் கொண்டு சிணுங்கியது. நரி அதிக நேரம் திட்டமிடுவது போல இருந்தது. குருவி எப்போதும் சொர்ணந்தொட்டில் பாடுவது போலிருக்க, சில நேரங்களில் அஜாக்கிரமமாகவும் நடந்தது. தங்கள் குணாதிசயங்களைக் கொண்டு ஒரு சில சிக்கல்களைச் சந்தித்த போதிலும் அவர்கள் நட்பில் ஒரு பின்மையும் வரவில்லை. மோசமான சூழல். ஒரு நாள் பயணத்தின் நடுவில் அவர்கள் அனைவரும் காடு முழுவதும் ஒலிக்கும் அதிர்ச்சியான சத்தத்தைக் கேட்டனர். அந்த சத்தம் ஒரு பெரிய மலை சிங்கத்தால் உருவானது. இது நமக்கே ஆபத்தாக இருக்கலாம் என்று நரி சரியாக கணித்து பாதுகாப்பான இடம் தேடிக்கொண்டது. மயில் தன்னுடைய அழகின் மீது பெருமை கொண்டு, சிங்கம் என்னை மட்டும் பார்க்கும்போது எனது வண்ணமான இறக்களை ரசித்துவிடும், எனவே அது என்னை வரவிடாது என்றது. ஆனால் குருவி மற்றவர்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அவசியம் என்பதை உணர்ந்து, நாம் ஒருமித்து இருக்க வேண்டும், பிரியாதீர்கள் என்று பரிந்துரைத்தது. மலையிலிருந்து வரும் சிங்கம் மூவரையும் வேட்டையாட வேண்டுமென்றே காடு முழுவதும் சுற்றிக் கொண்டிருந்தது. அவர்கள் மூவரும் தங்கள் வாழ்க்கையை பாதுகாக்க போராடினர். அனுசரணமும் அதிர்ச்சியும். மூவரும் ஒருமித்த இடத்தில் அமைந்தனர். நரி தனது அறிவால் ஒரு சிக்கலான வழியைத் தேடியது. நாம் தனித்தனியாக இருந்தால் சிங்கம் எங்களை எளிதில் பிடித்துவிடும். மயில், உன் இறகுகளை உபயோகித்து பெரியதொரு கல் தோற்றம் போல காட்டுகிறாய். குருவி, நீ சத்தம் போட்டு சிங்கத்தின் கவனத்தை மாற்றுகிறாய். நான் வேறு வழியைச் சொல்லுகிறேன் என்று திட்டமிட்டது. மயிலும் குருவியும் நரியின் அறிவை நம்பி அது சொன்னதை செய்தனர். மயில் தன்னுடைய பெருமையான இறகுகளை விரித்து தன்னையே ஒரு ஆபத்தான உயிரினமாக சிங்கத்திற்கு தோற்றமளித்தது. குருவி தனது சத்தத்தைக் கொண்டு சிங்கத்தை கண்ணியமாக திசை திருப்பியது. இதற்கிடையில் நரி அவர்கள் மூவருக்கும் பாதுகாப்பான இடம் கண்டறிந்து கொண்டது. நட்பின் வெற்றி. சிங்கம் 3 விலங்குகளின் கூட்டுப் பயிற்சியால் குழப்பமடைந்தது. அதன் வேட்டைத் திட்டம் தோல்வியடைந்தது. சிங்கம் சோம்பேறியாக வேறு வழி நோக்கி புறப்பட்டபோது மூவரும் வெற்றிகரமாக தப்பிச் சென்று தண்ணீர் நிலையை அடைந்தனர். அந்த நேரத்தில் மூவர் ஒருவருக்கொருவர் நன்றியுடன் கைகோர்த்துக் கொண்டனர். நாம் ஒருமித்திருந்ததால்தான் இது முடிந்தது. எவ்வளவு வேறு வேறு குணாதிசயங்கள் இருந்தாலும் நட்பு எப்போதும் வெல்லும் என்று நரி தன்னுடைய சிந்தனையால் முடிவுக்கு வந்தது. மயில், இன்று நான் உணர்ந்தேன், அழகு மட்டுமில்லை, நட்பு என்பது எப்போதும் வாழ்வின் முக்கிய பகுதியை உருவாக்கும். குருவி, நான் தப்பிக்க உதவியதில் பெருமையாக இருக்கிறேன். இனி என்னுடைய செயல்கள் நண்பர்களுக்காகவே இருக்கும். மூவரும் காடு முழுவதும் வெற்றிகரமாக சின்ன நட்பின் அடையாளமாக விளங்கினர். அந்த கதை அங்கு ஓர் பாடமாக அனைவருக்கும் பரவியது.